First Chronicles 15 chapter 1 to 29 verse. அவன் தனக்கு தாவீதின் நகரத்திலே வீடுகளை உண்டாக்கி தேவனுடைய பெட்டிக்கு ஒரு ஸ்தலத்தையும் ஆயத்தப்படுத்தி அதற்கு ஒரு கூடாரத்தையும் போட்டான். And David made him an house in the city of the David and prepared a place for this ark of the God and pitched for it a tent. வசனம் 2. பிற்பாடு தாவீது லேவியர்கள் ஒளிய வேறு ஒரு தேவனுடைய பெட்டியையும் எடுக்கலாகாது. தேவனுடைய பெட்டியை எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிடை செய்யவும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். Then David said, No need go to carry the ark of the God, but the Levites, for them and hate the Lord and chosen to carry the ark of the God, and to them minister unto him for the ever. வசனம் 3. அப்படியே கர்த்தருடைய பெட்டிக்கு தான் ஆயத்தப்படுத்தின அதன் ஸ்தலத்திற்கு அதை கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேல் எல்லோரும் எருசலேமுக்கு கூடி வரச் செய்தான். And David and gathered all the Israel together to the Jerusalem to bring up this ark of the Lord unto his own place which he had and prepared for it. வசனம் 4. ஆரோன் புத்திரர்களையும் and David assembled the children of the Aaron and the Levites. வசனம் 5. லேவியர்களாகிய காகாத்தியர்களில் பிரபுவாகிய உரியாயேலையும் அவன் சகோதரனாகிய 120 பேரையும் of the sons of the Gotter, Uriel the chief and his brethren and 120. வசனம் 6. மெரியான் புத்திரர்களில் பிரபுவாகிய அசாயாவையும் அவன் சகோதரனாகிய 230 பேரையும் of the sons of the Meri and Azaniah the chief and his brethren 220. வசனம் 7. கோர்சேன் புத்திரரில் பிரபுவாகிய யோவாவேலையும் அவன் சகோதரனாகிய 130 பேரையும் of the sons of the Kosam, Joel this chief and the brethren and 130. வசனம் 8. எலிசாபான் புத்திரரில் பிரபுவாகிய செமேயாவையும் அவன் சகோதரனாகிய 200 பேரையும் of the sons of the Elisaban, Simea the chief and his brethren 200. வசனம் 9. எப்ரான் புத்திரர்களை பிரபுவாகிய எலியோவேலையும் அவன் சகோதரனாகிய 80 பேரையும் of the sons of the Ephraim, Eli the chief and his brethren 400. வசனம் 10. உசியேல் புத்திரர்கள் பிரபுவாகிய அமீனதாபையும் அவன் சகோதரனாகிய 112 பேரையும் தாவீது கூடி வர பண்ணினான். of the sons of the Uziel, Aminadab the chief and his brethren and the 112. வசனம் 11. பின்பு தாவீது அசரியாகிய சதேக்கியையும் அபியத்தையும் லேவியனாகிய ஊரிலே அசையா, யோவேல், செமையா, எலியேல், அமினதாப் என்பவர்களையும் அழைத்து and David called for the Zadok and Abinadab and priest and for these Levites for the Uriel, Azariah and Joel and Simea and Eliela and Aminadab. வசனம் 12. அவர்களை நோக்கி, லேவியர்களே, நீங்கள் பிதாக்களுடைய சந்ததியார்களின் தலைவர்கள், நீங்கள் இஸ்ரவேலில் தேவனாகிய கர்த்தரின் பெட்டி அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திற்கு கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரர்களையும் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். And said unto them, and
Here the chief of the son fathers of the Levites, sanctify yourselves, பரிசுத்தப்படுத்திங்கன்னு சொல்கிறான். Both you and you are the brethren, that he may bring up the ark of the Lord God of the Israel unto the place that I have the prepared for it. வசனம் 13. முதலிலே நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நியாயமானபடியே தேட போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடி விழப்பண்ணினார் என்றான். For because he did it not at this first, the Lord your God made an branch upon use, for that he was sure God he may not turn after the do order. வசனம் 14. அசீரியாரும் லேவியர்களும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பெட்டியையும் கொண்டு வராத தங்களையே சுத்தம் பண்ணி கொண்டார்கள். So that priest and the Levites and sanctified themselves to be bring upon this ark of the Lord God of the Israel. வசனம் 15. பின்பு லேவி புத்திரர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளின்படியே மோசே கற்பித்த பிரகாரமாக தேவனுடைய பெட்டியையும் அதன் தண்டுகளிலே தங்கள் தோள்கள் மேலே எடுத்து கொண்டு வந்தார்கள். And the children of the Levites bear this ark of the God upon their shoulders with thee and staves thereon, as the Moses commandment according to this word of the Lord. வசனம் 16. தாவீது லேவியரின் பிரபுக்களையும் நோக்கி, நீங்கள் உங்கள் சகோதரர்களாகிய பாடகரையும் தம்புரு சுரமண்டல கைத்தாளம் முதலிய கீத வாக்கியங்களையும் முழங்க தங்கள் சத்தத்தை உயர்த்தி சந்தோஷமாக பாடும்படி நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். And David speak to this chief of the Levites to appoint their brethren to be singers with an instruments of the music, psalteries, and the harp and the cymbals, sounding by the lifting up the voice with joy. வசனம் 17. அப்படியே லேவியர்கள் யோவேலின் குமாரர்களாகிய ஏமனையும் அவன் சகோதரர்களில் பெரக்கியாவின் குமாரனாகிய அசப்பாவையும் மெரியாவின் குஷியாவின் குமாரர்களாகிய ஏத்தேனையும். So the Levites appointed him the sons of the Joel and this and brethren Asaph, the sons of Branch, and of the sons of Mary, the brethren Heathen, the sons of the Cushia. வசனம் 18. இவர்களுடன் கூட இரண்டாவது வருஷையாக தங்கள் சகோதரர்களாகிய சகரியா, பொன், யோசியேல், செமீரியே, யோகிவேல், ஒன்னில், ஏலியா, பெனியா, செமையா, மத்தியா, எலிபேலேகும், மிக்னயா, ஒதேதேயம், ஏயேல் என்னும் வாசல் காவல்காரர்களையும் நிறுத்தினார்கள். And with them and their and brethren of the second degrees, Jezeriah, Ben and the Jessel, and Simirimit, and Jezeel, and Uni, Hilba, and the Benia, and the Manasha, and the Mitiniata, and the Elpinia, and the Mikilinia, and the Obededom, and the Jael, this and prophet Proters. வசனம் 19. பாடர்களாகிய ஏமனும் ஆசாப்பும் ஏதேனும் பஞ்சலோக கைத்தாளங்களும் துணி பண்ணின பாடினார்கள். So the singers and Hema, Aspa, and Eden were appointed to the sound with his cymbals of this brass. வசனம் 20. சகாரியா, அசியேல், செமீரிமித், யோகியேல், ஓனி, எலியாப்,
மாசேயா, பெனேயா என்பவர்கள் அல்மோத் என்னும் இசையிலே பாடி தம்புருகளை வாசித்தார்கள். And Izariah and Ezer and the Simerimoth and Jaya and Toni and the Ilba and the Manasha and the Benaiah with the Pesilators and the Almog. வசனம் 21. மத்திய மத்தித்தியா, எலிபியோகு, மிக்கிலியா, ஓபேதேதோம், ஏயல், அசியா என்பவர்கள் செமினித் என்னும் இசையிலே பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். And மெத்தித்தியா, டினா and Elpinlina and the Mikinia and Obededom and Jaya and the Anzigna with an harps and the Semites through these excels. வசனம் 22. லேவியர்களுக்குள்ளேயே கோனேனியா என்பவன் சங்கீத தலைவனாயிருந்தான். அவன் நிபுணர்களானபடியினால் கீத வித்தையை படிப்பித்தான். And Chananiah, chief of these Levites, and was for songs. He instructed about the songs, and because he was an skillful. வசனம் 23. பகிரியாவும் இல்கானாவும் பெட்டிக்கு முன்பாக காவல் காத்து வந்தார்கள். And Prochus and Elkanah were and doorkeepers for this ark. Prochia and Elkanah were doorkeepers for this ark. வசனம் 24. செப்பேனியா, யோசபாத், நேதேனியால், அமோசியா, சகேரியா, பெனேயா, எலியேசர் என்னும் ஆசாரியர்கள் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக பூரிக்கைகளையே ஊதினார்கள். ஓபேதேதோமும் எகியாவும் பெட்டிக்கு வாசல் காவலாயிருந்தார்கள். And Simenia and the Josabad and the Nathan and Amazi and the Zachariah and Rapenchia and Eliezer. This priest did blow with these trumpets and pour before this ark of God, and Obededom and Zeniah were and doorkeepers for the ark. வசனம் 25. அப்படியே தாவீது இஸ்ரவேலில் மூப்பரும் ஆயிரத்து சேர்வைக்காரரும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஓபேதேதோமின் வீட்டிலிருந்து மகிழ்ச்சியுடனே கொண்டு வர போனார்கள். So David and the elders of the Israel and these captains over thousands and to the brink of the ark of the covenants of the Lord out of this house of the Obed-Edom with joy. வசனம் 26. கர்த்தருடைய உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிற லேவியர்களுக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணினபடியினால் அவர்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டு கெடாக்களையும் பலியிட்டார்கள். And it's come to pass when God had helped the Levites that bear this ark of the covenants of the Lord, that he offered 7 bullocks and 7 rams. இவங்களை தவிர வேறு யாரும் அதை தூக்க முடியாது, தொடவும் முடியாது. தொட்டாங்கன்னா கடவுள் அடிச்சிருவார். அப்படி அடித்தது தான் ஒருத்தர் அடிச்சிருக்காரு. அந்த இடத்துக்கு தாவீது ஒரு பேர் கூட வச்சுருக்காரு. அந்த இடத்த பார்க்கணுன்னு சொல்லி கூட நான் இருக்கேன். இப்போ நம்ம படிக்கிறோம் அதை. எவ்வளோ பவர்ஃபுல்லானது இந்த வேட்ஸ். வசனம் 27. தாவீதும் பெட்டியை சுமக்கிற சகல லேவியரும் பாடகரின் வேலையை விசாரிக்கிற தலைவனுமாகிய கோனானியாவும் மெல்லிய புடவையான சால்வைகளையே தரித்திருந்தார்கள். தாவீது சணல் ஏபோத்தையே தரித்திருந்தான். And David was unclothed with a robe of the fine linen, and all the Levites that bear this ark and the songers and Chania
them and masters of songs with their singers. David also had an apprentice him, Hebo at the line. சணல் நூல் அது. வசனம் 28 அப்படி இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கெம்பீரத்துடனே எக்கால பூரிக்கைகளுடனும் கைத்தாளங்களும் துணியோடும் தம்பூர்களோடும் சுரமண்டங்களோடும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள். எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. All this Israel forgot upon this ark of the covenants of the Lord with an shouting and with an sound of the cornet and with his trumpet and with his cymbals and making a noise with his psalteries and harps. வசனம் 29 கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தாவீது நகரம் மட்டும் வந்தபோது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா ஆடிப்பாடி வருகிறதை கண்டு அவனையே தன் இருதயத்திலே அவமதித்தாள். And it's come to pass as this ark of the covenants of the Lord come to the city of David, that and Michal, the daughters of the Saul, looking out these windows, saw kings and David dancing and playing, and she despised him in her and heart. Despised him in her heart. அவர் கடவுளோட பெட்டி நகரத்துக்குள்ளே வருதுன்னு அவ்வளோ உற்சாகத்தில் இருக்கார். இந்த அம்மாவோ அவர் தன்னை அறியாமலே ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டான். அதனால் அந்த அம்மாவுக்கு குழந்தையே இல்லைன்றத கூட பைபிளில் எழுதியிருக்கோம். எவ்வளோ பெரிய இது பார்த்திங்களா அந்த இடத்துல. இது ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. இதை இதுக்கு முன்னாடி சாமுவேல்லே நம்ம படிச்சிருப்போம். இருந்தாலும் இன்னும் விளக்கமாக இதில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 15th சாப்டரில் 29. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு நம்ம முழு பலத்தோடும் முழு சக்தியோடும் அவருக்கு நம்ம ஆராதனையாக இருந்தாலும் சரி, அவரோட வேத வாசிப்பாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபஸ்ட்டு எப்போயுமே கொடுக்கும்போது அதில் நம்மளுக்கு பெஸ்ட்டாக, அது யார் வேணால் நம்மளை பார்த்து தப்பாக சொல்லிட்டோமே, நம்மளை பெஸ்ட்டாக தாவீதை மாதிரி நாம் இருக்கணும். அதுதான் இதில் ஒரு முன்னுதாரணமாக இந்த வேத வசனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.